நாகை தொகுதி எம்பி செல்வராஜ் உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகை எம்பி செல்வராஜ் உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினராக இருந்த நாகை எம்பி செல்வராஜ் இன்று உடல்நலக் குறைவால் அவருடைய உயிர் பிரிந்தது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சகாதேவன். முழு விவரம். நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில நிர்வாக குழு உறுப்பினராகவும் இருந்தவர் எம்பி செல்வராஜ் சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவு காரணமாக தற்போது உயிரிழந்திருக்கிறார். அவருடைய அந்த உடலானது சென்னையில் இருக்கக்கூடிய அந்த தனியார் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் சித்தமல்லி கிராமத்தை சேர்ந்தவர் அவர். நாகப்பட்டினத்தில் கிட்டத்தட்ட 3 முறை எம்பியாக பதவியில் இருந்தவர். தற்போது கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்து வந்த செல்வராஜ் அடிக்கடி மருத்துவமனையில சேர்ந்து சிகிச்சைக்காக சேருவது, திரும்ப வீடு வருவது போன்ற கிட்டத்தட்ட 3 முறை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருந்தார். ஏற்கனவே கொரோனா தொற்று காரணமாக கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டவர். இருதய நோயால் அடிக்கடி அவதிப்பட்டு வந்தவர். தற்போது இருதய பிரச்சனை உச்சக்கட்ட எல்லைக்கு சென்ற பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் கடந்த 3 நாட்களாக சிகிச்சையில் இருந்து வந்தார். இந்த நிலையில் இன்று அதிகாலை அவர் சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்திருக்கிறார். டெல்டா மக்களுக்கு நல்ல ஒரு பரிச்சயமான முகமான ஒரு செல்வராஜ் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினராகவும் பதவியில் வகித்தவர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எம்பியாக வலம் வந்தவர். கிட்டத்தட்ட டெல்டா மாவட்டங்களில் நடந்தக்கூடிய அந்த விவசாயிகளுடைய பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்ட ஒரு பெயரை பெற்றவர். தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த தகவல் இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். தற்போது தமிழக டெல்லி பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய ஏகேஎஸ் விஜயன் அவர்களுக்கு நெருங்கிய உறவினர் செல்வராஜ் தற்போது உயிரிழந்திருப்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டுமில்லாமல் அவர்களுடைய உறவினர்கள் மத்தியிலும் வேதனை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.